Hi, hello. Welcome to my channel Spark Study Desk. நீங்கள் சிடெட் அண்ட் டிஎன்டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு டே 1 நம்ம வந்து சயின்ஸ் கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்கமிங் சிடெட்கான சயின்ஸ் கிளாஸ் தான் இது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சிடெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஆசிட். ஓகே, நம்ம ஆசிட்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆசிடோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லெமன் எடுத்துக்கலாம். இந்த லெமனோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ புளிப்பு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சார் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். புளிப்பு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சார் டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லெமன் வந்து ஒரு ஆசிட் தாங்க. அதாவது லெமன் ஆசிட்னா அந்த லெமனில் இருக்கிற ஜூஸில் வந்து ஒரு ஆசிட் தான் இருக்குது. அந்த ஆசிட்க்கு பேர் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு ஆசிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து சார் டேஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஆசிட்னா அதோட டேஸ்ட் வந்து சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆசிடோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 7 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்மால் ஸ்கேல் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நம்ம 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். பட் இந்த பிஹெச் ஸ்கேலில் 0 to 14 வரைக்கும் இருக்கும். 0 to 14 வரைக்கும் இருக்கும். இந்த 0 to 14ல் 0 to 6 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெதர் இட் இஸ் 0வாக இருக்கலாம், 1 2 3 4 5 6 வரைக்கும் நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 7க்கு கீழே லெஸ் தென் 7 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆசிடோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சப்ஸ்டன்ஸ் when dissolved in water it release H plus ions அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது a substance release H plus ions when it dissolved in water அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு வாட்டரில் வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆச்சுன்னா அது வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அதுதான் வந்து H plus ions அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து புரோட்டான்ஸ். H plus ionsனால் ஹைட்ரஜன் அயான்ஸ், இல்லைன்னா அதை வந்து நம்ம புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேட்கலாம், ஆசிட் வந்து வாட்டரோட டிசால்வ் ஆகும்போது என்ன அயான்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா H plus அயான்ஸ், ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணும். ப்ளூ டு ரெட், ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டர்ன்ஸ் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட் வந்து ப்ளூ வந்து ரெட் கலராக சேஞ்ச் பண்ணும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இது. ஆக்சுவலாக ஆசிட் வந்து ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணால் இட் ரிலீஸ் H2 கேஸ் சொல்கிறாங்க. H2 மீன்ஸ் ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும். பட் அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஒரு பாப் சவுண்டோட ரிலீஸ் ஆகும். நிறைய சிடெட் கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி ஒன்று கேட்குறாங்க. எந்த கேஸ் வந்து பாப் சவுண்டோட வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்லணும். இல்லை ஒரு ஆசிட் வந்து மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன கேஸ் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு ஆசிடோட டேஸ்ட் வந்து சார் டேஸ்ட் அண்ட் அதோட பிஹெச் லெவல் லெஸ் தென் 7 தான் இருக்கும். அண்ட் இட் ரிலீஸ் ஹைட்ரஜன் அயன்ஸ் வென் இட் டிசால்வ்டு இன் வாட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இன்டு ரெட், ப்ளூ டு ரெட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் டு ரிலீஸ் ஹைட்ரஜன் கேஸ் வித் பாப் சவுண்ட். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, வித் பாப் சவுண்ட் அப்படின்றத நாம் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஸ். இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட் வந்து என்ன டேஸ்ட் சொன்னோம்?
சார் டேஸ்ட் சொன்னோம் இல்லையா? இங்க பேஸ்க்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, ஒரு சோப் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் நுரையா இருக்கும் இல்லையா? நுரரும். அதே மாதிரி கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். அதோட தன்மை வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்லிப்பரியா இருக்கும் இல்லையா? டச் பண்ணும்போது. அதே மாதிரி அதோட டேஸ்ட் வந்து ஒரு கசப்பு தன்மையுடையதா இருக்கும். அதான் பிட்டர் டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆசிடோட டேஸ்ட் வந்து சார் டேஸ்ட் புளிப்பா இருக்கும். அண்ட் பேஸோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, அது வந்து கசப்பு தன்மையுடையதா இருக்கும். பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். அப்புறம் ஒரு நுரைச்சி அதே மாதிரி வழவழன்னு ஸ்லிப்பரியா இருக்கும் டச் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆசிட்ல லெஸ் தென் 7 பார்த்தோம் இல்லைங்களா? பேஸ்ல வந்து அதோட pH வந்து கிரேட்டர் தென் 7ஆ இருக்கும். அதாவது 8, 9, 10, 11, 12, 13, 14 வரைக்கும் இருக்கும். அதாவது 7 கிடையாது. 7க்கு அப்புறம் 7க்கு மேல 8லருந்து 14 வரைக்கும் இருக்கும். அப்படி இருந்தா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் வந்து அ வாட்டர் கூட டிசால்வ் ஆகும்போது, இது ஹைட்ராக்சைடு அயான ரிலீஸ் பண்ணும். அத OH மைனஸ் அப்படின்னு சொல்றோம். OH மைனஸ் அயான்ஸ். இங்க H பிளஸ் சொன்னோம் இல்லையா? இங்க OH மைனஸ் அயான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ராக்சைடு அயான். H பிளஸ்னா ஹைட்ரஜன் அயான். அத வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரெட் லிட்மஸ் டர்ன்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. ஆசிட்னா என்னன்னு பார்த்தோம். ப்ளூ லிட்மஸ் டர்ன்ஸ் ரெட்ன்னு பார்த்தோம். இங்க ரெட் வந்து டர்ன்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ணா H2 கேஸை ரிலீஸ் பண்ணும். பட் பேஸ் வந்து ரியாக்ட் வித் ஆசிட் இட் கிவ்ஸ் சால்ட் பிளஸ் வாட்டர். இதை தான் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆசிட் அண்ட் பேஸ், ஆசிடும் பேஸும் ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சால்ட் கிடைக்கும். ப்ளஸ் அது கூட ஒரு வாட்டர் கிடைக்கும். சால்ட்டும் வாட்டரும் நம்மளுக்கு கிடைக்கும். கொஷின் கேட்கலாம். வென் ஆசிட் அண்ட் பேஸ் சேர்ந்து ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதணும். ஓகே. ஸோ இங்கே இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஆசிட் அது கூட பேஸ் இது ரெண்டுமே சேர்ந்தா நம்மளுக்கு ஒரு சால்ட் கிடைக்குது. அது எந்த சால்ட்டாக வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் அது கூட ஒரு வாட்டர் கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளியராக நம்ம பார்த்துட்டோம். ஆசிட்னா என்னன்னு பார்த்தோம். பேஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டைல்யூஷன் ஆஃப் ஆசிட். ஸோ இந்த கொஷின் வந்து நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான அதாவது ஒரு கரெக்ட் மெத்தடு. டைல்யூஷன் ஆசிடை வந்து நம்ம டைல்யூட் பண்ணும் பொழுது எந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சொல்கிறாங்க. ஓகே. நம்ம ஒரு ஆசிட் இருக்குது, அதை வந்து நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோம்? அதாவது கரெக்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் தான் வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. நம்ம ஆசிடை தான் என்ன பண்ணணும்? ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணணும். நம்ம இது மாதிரி பண்ணாமல் ஆசிட் கூட வாட்டர் நம்ம ட்ராப் பண்ணும் பொழுது அதுலேருந்து நிறைய ஹீட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபேஸ்லேயே அது அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஹீட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம ஆப்போசிட்டாக பண்ணும் பொழுது. அது வந்து சில டைம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். கீழே பாருங்கள். நெவர் ஆட் வாட்டர் டு ஆசிட். இட் மே காஸ் ஸ்பிளாஷிங் டியூ டு ஹீட். அதாவது எப்பயுமே வாட்டர் கூட தான் நம்ம ஆசிட் ஆட் பண்ணணும். அதுதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். வாட்டர் இருக்குது. அதில் ட்ராப் பை ட்ராப்பாக தான் என்ன பண்ணுறாங்க? ஆசிடை ஆட் பண்ணுறாங்க. கொஷின்ஸ் கேட்கலாம். விச் இஸ் த கரெக்ட் மெட் ஃபார் டைல்யூஷன் ஆஃப் ஆசிட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் வாட்டர் டு ஆசிடா இல்லை ஆசிட் டு வாட்டரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கரெக்ட் மெத்தட் என்ன? ஆசிட் வந்து டு வாட்டர் அப்படின்றது தான் ஒரு சரியான மெத்தட். டைல்யூஷன் ஆஃப் ஆசிடோட சரியான மெத்தட் ஆட் ஆசிட், அதுவும் ட்ராப்பாக தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க. இந்த நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நெறைய நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில வந்து நம்ம பார்த்தோம்னா, ஆல்ரெடி லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆசிட் வந்து ப்ளூவ வந்து ரெட்டா மாத்தும் அண்ட் ரெட் வந்து ப்ளூவா மாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சேஞ்ச் பண்ணும்னு. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அது வந்து ஆசிடா இல்ல பேஸா கண்டுபிடிக்கிறதுக்கு இத வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஆல்ரெடி நம்ம லிட்மஸ் பேப்பர்னா என்னன்னு பார்த்துட்டோம். இங்க வந்து டர்மரிக் இருக்கு. டர்மரிக் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். அந்த டர்மரிக்க வந்து நம்ம ஒரு ஆசிட் கூட சேஞ்ச் ஐ மீன் ஆசிட் கூட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அதோட கலர் வந்து நோ சேஞ்ச் ஆகாது. பட் அதுவே ஒரு பேஸ் கூட நம்ம ஆட் பண்ணா, அது வந்து ஒரு ரெட் கலரா சேஞ்ச் ஆகும். அப்ப டர்மரிக் வந்து ஆசிட் கூட நோ சேஞ்ச் இன் கலர் அண்ட் டர்மரிக் வந்து பேஸ் கூட இட் சேஞ்சஸ் டூ ரெட் கலர். ஓகே. ஸோ இந்த டேப்லெட் காலம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து அ ம மெமரி பண்ணி தான் வச்சுக்கணும். ஏன்னா இத வச்சு கண்டிப்பா நெறைய லாஸ்ட் இயர் கூட வந்து இந்த டேப்லெட் காலம் வச்சு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சைனா ரோஸ். சைனா ரோஸ் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது டார்க் பிங்க் கலர்ல வந்து சேஞ்ச் ஆகும். அதே சைனா ரோஸ் வந்து பேஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது அம் கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ரெட் ரோஸ். ரெட் ரோஸ் வந்து ஆசிட் கூட ரெட் கலர்ல, அதே பேஸ் கூட வந்து கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜனா பிளான்ட் ஃப்ளார் வந்து ஆசிட் கூட ப்ளூ அண்ட் பேஸ் கூட பிங்க் கலர்ல நம்ம சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ரெட் கேபேஜ் ஜூஸ். அதாவது அது பர்பிள் கலர்ல இருக்கும். அது ஆசிட் கூட ரெட்டிஷ் கலர்ல சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பேஸ் கூட கிரீனிஷ் எல்லோவா வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது இது எல்லாமே வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ். அடுத்தது சிந்தெடிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தெடிக்னா நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியலா நம்ம லேப்ல தான் வந்து இத வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அதில வந்து ஃபினாப்தலின் பார்த்தீங்கன்னா, ஃபினாப்தலின் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது கலர்லெஸ்ஸா இருக்குது. பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அது வந்து பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஒரு ஆசிட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆனா, அது வந்து ஒரு சால்ட் கிடைக்கும். பிளஸ் என்ன கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். H2 கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகும்போது சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட். அதுவும் நம்ம மேல பார்த்தது தான். ப்ளூ லிட்மஸ் டூ ரெட் அப்படின்னா அது வந்து ஆசிட்ல நடக்கும். ரெட் லிட்மஸ் டூ ப்ளூ அப்படின்னா அது பேஸ்ல நடக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாக்டரி ஆடோரஸ் ஆசிட். ஆல்ஃபாக்டரி அப்படின்னா அதாவது அதோட ஸ்மெல்ல வச்சே நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதோட டேஸ்ட் வந்து நாம சொல்லலாம். ஸோ அதுதான் ஆல்ஃபாக்டரி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன இதில வந்து ஆசிட்ஸ் என்னென்ன நேச்சுரல் ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் எதில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர்ல இருக்கு. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, CH3COOH. இதுதான் வந்து அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா. அந்த அசிட்டிக் ஆசிட வந்து எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபார்மிக் ஆசிட். அது எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்ஸோட ஸ்டிங் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க நீளமா இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாரி இதில தான் வந்து அந்த ஃபார்மிக் ஆசிட் ஆண்ட் வந்து நம்மள வந்து கடிக்கும் இல்லையா? அப்ப அது எத வச்சுன்னா, அந்த ஸ்டிங்க வச்சு தான் நம்மள கடிக்கும். ஸோ அதுதான் அங்க தான் வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. ஆண்ட் ஸ்டிங்ல ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. அது வந்து மெத்தனாயிக் ஆசிட் சொல்றாங்க. ஃபார்முலா வந்து HCOOH. நெக்ஸ்ட் வந்து லெமன்ல ஆல்ரெடி சொன்ன மாரி தான் சிட்ரிக் ஆசிட் இருக்கு. ஸோ லெமன்ல மட்டும் இல்ல, இந்த மாரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து சிட்ரிக் ஆசிட் தான் இருக்கு. அது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சஸ், லெமன்ஸ் இது எல்லாமே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு. ஸோ இது எல்லாத்துலயுமே சிட்ரிக் ஆசிட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் வந்து ஸ்பினாச், கீரை வகைகள், டொமேட்டோ இதுலலாம் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு. நெக்ஸ்ட் ஆஸ்கார்பிக் ஆசிட். நெல்லிக்காய், ஆம்லா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். அதே சிட்ரஸ் ஃப்ரூட்ல சிட்ரிக் ஆசிடும் இருக்கு அண்ட் ஆஸ்கார்பிக் ஆசிடும் இருக்கு. விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு.
நெக்ஸ்ட்டு டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் எதில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாமரைன் புளி இருக்கு இல்லையா? குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த புளி அது வந்து டார்டாரிக் ஆசிட். கிரேப்ஸில இருக்கு. அப்புறம் அன்ரைப் மேங்கோஸ் பழுக்காத மாங்காய் இருக்கு இல்லையா? ஸோ அதில வந்து மே டார்டாரிக் ஆசிட் வந்து இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இத கேட்பாங்க. வினிகர்ல என்ன ஆசிட் இருக்கு? அப்புறம் அசிட்டிக் ஆசிட் எதுல இருக்கு? ஆன்ஸ்டிங்ல என்ன ஆசிட் இருக்கு? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேட்டும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஆசிட்ஸ் வந்து என்ன அயான்ஸ ரிலீஸ் பண்ணும்? H+ அயான்ஸ் அண்ட் பேஸஸ் வந்து OH- அயான்ஸ். த ஸோ இந்த ஆசிட்ஸ் வந்து இதெல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்லயே நாம என்ன பண்றோம்? இந்த நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸா நெறைய இருக்கு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.